அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவையினுடைய வாட்ஸ்அப் குழுமத்திற்காக களஞ்சியம் என்ற தொகுப்பில் நாம் அடுத்ததாக நடிகர் திலகத்தினுடைய 102வது படம் அன்பு கரங்கள். நடிகர் திலகம், தேவிகா, நாகேஷ், மனோரமா உள்ளிட்டவர்கள் நடித்த படம். இதுவும் குடும்ப பிரச்சனை உள்ள திரைப்படம். நடிகர் திலகம் ஸ்டேஷன் மாஸ்டராக அருமையான ஒரு கெட்டப்பில் நடிச்சிருப்பார். அப்போ அந்த புகைவண்டி ஸ்டேஷனில் நிற்கும் போது ஒரு பாடல், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம், உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கப்பு கொடுத்தது யாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கப்பு கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம், உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். 105வது படம் நீலவானம். இது ஒரு அருமையான திரைப்படம். நடிகர் திலகம், தேவிகா, ராஜம்மா, அப்படி ஒரு சகஸ்வர நாமம், மிக அருமையான திரைக்கதை கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்திலே ராஜேஸ்வரியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பாடல், இதுவும் ஒரு மாறுதலான பாடல். ஐயா அப்படி பூந்து விளையாண்டு இருப்பார். ஓ லிட்டில் ஃப்ளவர், see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட லவர். அந்த டான்ஸு அப்படி ஆடி இருப்பாங்க நடிகர் திலகமும் அந்த ராஜேஸ்வரி நடிகையும். எத்தனை தடவை இதை பார்த்தாலும் சலிக்காது. அந்த குரல் ஐயா அப்படி குழஞ்சிருப்பார். அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடனமும் இசையும் அமர்க்களம். கண்டிப்பாக பார்ப்போம். லிட்டில் ஃப்ளவர், see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கிக் கொண்ட லவர்.
flower, see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கிக் கொண்ட lover. ஓ சிவக்க சிவக்க சிரிக்கும் அழகிலே, கழுக்கு கொலுக்கு மினுக்கும் நடையிலே, நடக்க நடக்க துடிக்கும் இடையிலே, ஒரே தரம் உறவாடவா விளையாடவா. லிட்டில் ஃப்ளவர், see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கிக் கொண்ட அடுத்ததா நம்ம பார்க்க போறது நடிகர் திலகத்தினுடைய 107வது படம் மகாகவி காளிதாஸ். பாடல் அத்தனையுமே KP சுந்தரம்பாள் வகைக்கு அவங்க, P சுசிலா வகைக்கு அவர்கள், நடிகர் திலகத்திற்காக குரல் கொடுத்த நமது ஐயா TMS ஐயா பாடல்கள் தனித்தனியா இருக்கும். காளிதாஸ் அல்லவா, அந்த மாதிரி ஒரு பாடல்கள். அதுல யார் தருவார் இந்த அரியாசனம், அது ஒரு பாடல். மலரும் வானிலவும், அந்த ஒரு பாடல். அதுக்கப்புறம் இந்த ஆட்டுகளை மேய்த்து கொண்டு ஓடும் ஆட்டு மேய்ப்பவர் மாதிரி நடிகர் திலகம் முதல்ல அந்த மகாகவி காளிதாஸ் ஆவதற்கு முன்னால் சாதாரண ஒரு ஏழை விவசாயியினுடைய மகனாக அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு பாடலை பாடிக்கொண்டே போவார். அந்த பாடல் அப்படி பாடி இருப்பாரு நமது ஐயா TMS ஐயா அவர்கள். ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு அந்த மேய்ப்பவனுக்காக பாடுகின்ற பாடல் அவ்வளவு அருமையாக இருக்கும். மற்ற பாடல்கள் நாம் அடிக்கடி கேட்போம், ஆனால் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். பார்ப்போமா? கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவ தேவியம்மா. கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவ தேவியம்மா. புல்லாய் முளைச்சவ சக்தியம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவ காளியம்மா. கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவ தேவியம்மா. புல்லாய் முளைச்சவ சக்தியம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவ காளியம்மா. ஆண்டியின் கையில் திருவோடு, தினம் அவனுக்கு வேலை தெருவோடு. ஆண்டியின் கையில் திருவோடு, தினம் அவனுக்கு வேலை தெருவோடு. இருப்பவன் சண்டை பொருளோடு, இந்த ஏழையின் சண்டை வயிறோடு. இருப்பவன் சண்டை பொருளோடு, இந்த ஏழையின் சண்டை வயிறோடு. கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, அதில் கனியாய் கனிஞ்சவ தேவியம்மா. அடுத்த படம் 109வது படம் நடிகர் திலகத்தினுடையது செல்வம். இது VKR பிக்சர்ஸ் தயாரிப்பு. இதுல வாலி பாடல்கள், ஆலங்குடி சோமு, இசை KV மகாதேவன் வாசிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இது மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு தான் நினைச்சேன். ஏன்னா ராமமூர்த்தி வயலினுக்கு ரொம்ப ஃபேமஸானவர், அந்த இது தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் டீப்பாக பார்க்க போனாதான் KV மகாதேவனுடைய இசை
அப்படி ஒரு இசை பாருங்க. அவளா சொன்னாள் டடடேன், இருக்காது டடடேன், அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. அந்த வயலின் ஓடும் பாருங்க. நம்ப முடியவில்லை வில்லை இல்லை, ஒரு நம்ப முடியவில்லை இல்லை இல்லை. அன்னை தந்த பால் விஷமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொள்ளலாம். அன்னை தந்த பால் விஷமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொள்ளலாம். உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம், உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? இல்லை இல்லை, அவனா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது.